இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முதன்மை செய்தி ஆசிரியர் திரு குணசேகரன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். ஏற்கனவே இந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பெண்கள் பயன்பெற்று வரக்கூடிய நிலையில முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஊக்கமாகவும் உதவியாகவும் இருக்கும்? உங்களுடைய கருத்துக்கள். நிச்சயமாக இது ஒரு மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு பேர் உதவியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை. இதுல 3 அம்சங்களை பார்க்கணும். ஒன்று, முதலமைச்சர் அவருடைய அறிவிப்பு 5000 ரூபாய், அது இந்த 3 மாதங்களுக்கான உரிமை தொகை 3000, கோடைகால சிறப்பு நிதி அப்படின்னு ஒரு 2000, அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கு. மே மாதத்துக்கான தொகையை இந்த மாதம் வர வைக்க முடியாது. ஏன்னா ஆட்சியினுடைய காலம் மே 10ஆம் தேதியோடு நிறைவடையுது. மே 15ஆம் தேதிக்கு கொடுக்க வேண்டியதை இப்ப கொடுத்தாங்கன்னு ஒரு அரசாணை வெளிவந்தால் அதை சட்ட சிக்கலாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து ஆட்சிக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 3 மாதம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கான தொகையும் கோடைகால நிதி சிறப்பு நிதின்னு 2000 சேர்த்து 5000 ரூபாயை கொடுத்துருக்குறாங்க. 1,31,00,000 பேர் கொடுத்ததுல இன்று காலை அரசு ஒரு அதிரடி நடவடிக்கை, முதலமைச்சர் உயர் அதிகாரிகள் குழு தீவிரமா சிந்திச்சு இதற்கான நிதியை திரட்டி ஒரே நாள்ல அதை வரவு வைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருந்திருக்காங்கன்னு இப்ப தெரிய வருது. காலை 6:30 மணியிலிருந்து நாம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷம் வரையிலும் ஒரு 70 லட்சம் மகளிருக்கு இந்த உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கு. 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள் மீதி இருக்கக்கூடியவர்களுடைய நிதி வங்கி கணக்குகளுக்கும் இந்த பணம் போயிடும். 1,31,00,000 பேருக்கு 5000 ரூபாய் தாலா அந்த பணம் போயிடும். அது அந்த பெண்களுக்கு ஒரு பேர் உதவியாக இருக்கும். 1000 ரூபாய் கொடுக்கும் போதே மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைஞ்சதை பார்த்தோம். 5000ன்றது நிச்சயமாக ஒரு அரசின் மீது குறிப்பாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மேல ஒரு நல்லெண்ணத்தை, நம்பிக்கையை, ஒரு எதிர்பாராத தருணத்துல எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சியை தந்தாரு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப் இந்த அரசின் மீது, முதலமைச்சர் அவர்கள் மீது ஏற்படுறதுக்கு ஒரு வழிவகுக்கும். இது ஒரு பாயிண்ட். 2வது அறிவிப்பு ஒரு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. 2வது அறிவிப்பு ஆட்சி தேர்தல் முடிந்து மீண்டும் ஆட்சி அமைந்த பிறகு 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். இந்த தேர்தலுக்கு அஇஅதிமுக 2 தவணைகள்ல ஏற்கனவே வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஒரு முதல் வாக்குறுதியாக இதை வாக்குறுதியை தந்திருக்கிறார். அது பெண்கள் உரிமை தொகையில இதை கொடுத்திருக்கிறாரு. 2000 அப்படின்னு சொல்றது ஏடிஎம்கே இதுவரையிலும் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை செல்லாததாக ஆக்கிவிடும். ஏறத்தாழ அதை மக்கள் ஏற்கனவே 5 ஆண்டுகளாக இந்த பயனை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஏற்கனவே தந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அந்த அறிவிப்பை வெளியிடும் போது அதை ரொம்ப சீரியஸாகவும் கிரெடிபிளாகவும் எடுத்துப்பாங்க. ஸோ அதிமுக இந்த உரிமை தொகை அப்படின்ற ஒன்றின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு இந்த உரிமை தொகை வழங்கியதன் மூலமாக கிடைச்சிருக்கிற நற்பெயர் அப்படின்ற ஒன்றை எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல அதை மேலும் உயர்த்தி தருவோம்னு எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பை தவிடுபொடியாக்கக்கூடிய வகையில 2000 முதலமைச்சர் இன்றே அறிவித்து விட்டார். இது அரசியல் ரீதியாக அதிமுக நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாக்குச்சாவடி அளவுல பெருமளவுல அந்த வாக்குறுதி, அதிமுக வாக்குறுதி அந்த கட்சியினர் மக்களிடம் கொண்டு சென்றதை பார்த்திருக்கலாம். இது 2 ஆஸ்பெக்ட். அது ஒண்ணு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. 2வது 2000 ரூபாய் வாக்குறுதி அப்படின்ற ஒன்று திமுக வழங்கியிருக்கக்கூடிய முதல் வாக்குறுதி பெண்களுக்கானது. அரசியல் ரீதியா அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சார வியூகத்தை அவங்க வாக்குறுதியை முறியடிச்சிட்டாங்க. 3வது தான் முக்கியமான ஒண்ணு. அதை நான் இன்னும் கொஞ்சம் விரிவா பேசணும்னு நினைக்கிறேன். 3வது என்னன்னா, முதலமைச்சர் தேர்தலை காட்டி இந்த மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்த்தாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துக்கான 3 மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்த்தார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்ற. முடக்க பார்த்தாங்க அப்படின்னா 2 அம்சங்களை நம்ம பார்க்கணும். இதோட கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, பீகார்ல தேர்தல் நடந்தது, மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தல் நடந்தது. தேர்தல் அறிவித்த பிறகு தேர்தல் விதிமுறைகள், நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த பிறகு கூட பெண்கள் தொழில் தொடங்குவதற்காக ஒரு திட்டம்னு நிதிஷ்குமார் அவர்கள் அறிவிச்சு பிரதமர் போய் அதை தொடங்கி வச்சு அந்த பணம் 10,000 ரூபாய் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போது, வாக்குப்பதிவு அன்னைக்கு முதல் நாள் காலை வரையிலும் 10,000 ரூபாய் பல லட்சம் பெண்கள் வங்கி கணக்குல வர வச்சாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் தலையிடவே இல்லை.
அது வந்து ஆன்கோயிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி அதை கண்டுகொள்ளாம விட்டாங்க. அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா மகாராஷ்டிராவில் நடந்த சட்டமன்ற தேர்தல். அதுல லட்கி யோஜனா அப்படின்னு ஏதோ ஒரு ப்ரோக்ராம், பெண்களுக்கான நல உதவி திட்ட ப்ரோக்ராம். அதை வந்து லட்சக்கணக்கானவர்கள் கொடுத்தாங்க. தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே கொடுத்தாங்க. இந்த தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா உச்சநீதிமன்றத்தில் பாஜகவை சேர்ந்த ஒரு பொதுநல வழக்கு தொடக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாயா ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். இந்த நேரடி தேர்தலுக்கு இலவசம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு எதிராக வழக்கு தொடுக்கக்கூடியவர். அவர் இப்ப தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்றது விசாரணையில இருக்கு. இந்த அம்சங்களை வந்து கருத்துல கொள்ளணும். அது உச்சநீதிமன்றத்துல தலைமை நீதிபதி அமர்வு முன்னாடி அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது நடந்து கொண்டிருக்கும் போதே மகாராஷ்டிரால சில வாரங்களுக்கு முன்னாடி, அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. மும்பை மாநகராட்சி மேயர் தேர்தல் உட்பட எல்லா தேர்தலும் நடந்தது. பொதுவா இந்திய தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை நடத்தும். உள்ளாட்சி தேர்தலை அந்த மாநில தேர்தல் ஆணையங்கள் நடத்தும். இந்திய தேர்தல் ஆணையம் அளவுக்கு மாநில தேர்தல் ஆணையம் கெடுபிடிகள் காட்டாது. மாநில அரசோட இணங்கி போவதாக குற்றச்சாட்டு இருக்கும். பிஜேபி மகாராஷ்டிரா மாநிலத்தை ஆட்சி செய்கிறது. ஆனா பிஜேபி ஆட்சிக்கு எதிராக அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையமே திடீர்னு ஒரு உத்தரவு போடுறாங்க. நீங்க உரிமை தொகை இது மாதிரியான திட்டங்களுக்கு பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு அறிவிச்சாங்க. அதை நிறுத்தினாங்க தேர்தல் நேரத்துல. அப்ப தமிழ்நாட்டு அதிகாரிகள், குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதுல வந்து ஒரு விழிப்படைந்தார். ஏதோ ஒண்ணு பின்னாடி வரப்போகுது, இதை காரணம் காட்டி வேற எதையோ ஒண்ணு தடுக்க பார்க்கிறார்களா அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்தது. அந்த நேரத்துல பீகார்ல சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த பிரசாந்த் கிஷோர் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு கேஸ் எடுத்துட்டு போறாரு. என்ன சொல்றாருன்னா, பீகார்ல நடந்த தேர்தலை, அது போன வாரத்துல பீகார்ல நடந்த தேர்தலில் நிதிஷ்குமாரும் பிஜேபி என்டிஏ ஜெயிச்சாங்க. தேர்தல் நேரத்துல வாக்காளர்களுக்கு 10,000 ரூபாய் வரலையும் அரசின் பணத்தையே கொடுத்தாங்க. தேர்தல் நடைமுறைக்கு வந்த பிறகு கூட கொடுத்தாங்க. இது வந்து அந்த வாக்காளர்களை விலைக்கு வாங்கின ஒரு அப்பட்டமாக விலைக்கு வாங்கிய ஒரு செயல். எனவே இது வந்து ஒரு கரப்ட் பிராக்டிஸ் அப்படின்ற அதை கருதி, வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஜெயிச்சாங்கன்ற குற்றமாக கருதி அந்த மொத்த தேர்தலையே செல்லாதாக அறிவிக்கணும்னு பிரசாந்த் கிஷோர் கேட்டிருந்தாரு. அந்த வழக்கை விசாரணைக்கு போன வாரம் வந்தபோது அந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் தள்ளுபடி செய்தாங்க. அவர் தள்ளுபடி செய்துட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்க இந்த தேர்தலில் தோத்து போயிட்டீங்க. தோத்து போனவர் நீதிமன்றத்துக்கு வந்து ஆஹா அது சரியில்லை இது சரியில்லை, நீ வந்து மட்டமா தோத்துட்டு இங்க வந்து அந்த தேர்தலே செல்லாதுன்னு சொல்றியா, இதுலலாம் நாங்க ஒரு முடிவு எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அத்தோடு அவர் நிறுத்தவில்லை. உச்சநீதிமன்றம் அதுக்கு அடுத்து இன்னொரு கருத்தை சொன்னது. ஆனா இந்த ஃப்ரீபீஸை நாங்க ரொம்ப சீரியஸா நாங்க எடுத்திருக்கிறோம். இந்த இலவசங்களை குறிப்பா அந்த நிதி தர ஒரு திட்டங்களை நாங்க மிக சீரியஸாக இந்த நீதிமன்றம் எடுத்துக்கொள்கிறது. நான் உன் கேஸ்ல நீங்க கொடுத்த வழக்குல, நீங்க தொடுத்திருக்கிற பிரசாந்த் கிஷோர் தொடுத்திருக்கிற வழக்குல நாங்க இதுல முடிவெடுக்க மாட்டோம். மார்ச் மாதத்துல ஒரு ஆப்டான கேஸ் வரும்போது, ஒரு உரிய தருணத்தில் இதற்கு நாங்க ஒரு முடிவு கட்ட போறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை உச்சநீதிமன்ற பெஞ்ச், சீஃப் ஜஸ்டிஸோட பெஞ்ச் வந்து சொல்லியிருந்தது. அதாவது பிரசாந்த் கிஷோரோட பிரேயர், வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து தேர்தலை ஜெயிச்சிட்டார் நிதிஷ்குமார், பிஜேபி ஜெயிச்சிட்டது, அதை ரத்து செய்யுங்கன்றப்ப நீங்க உங்க பெட்டிஷன் மேல நாங்க அப்படி செய்ய மாட்டோம், உங்களுக்கு அதை கேட்கறதுக்கு தகுதி இல்லை, நீங்க ஏற்கனவே மோசமா தோத்துட்டு வந்துட்டீங்க. ஆனா ஃப்ரீபீஸ்ன்றது ஒரு சீரியஸான இஷ்யூ, அதை ஒரு மார்ச்ல சீரியஸா எடுத்துக்கிட்டு வி வில் பாஸ் ஆப்டான கேஸ்ல வி வில் பாஸ் அப்ராப்ரியேட் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரு எச்சரிக்கை மணியாக பார்க்கப்பட்டது. அது ஏன் எச்சரிக்கை மணி அப்படின்னு பார்க்கணும்னா, மே மாதத்துல 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம். இதுல அசாம், மேற்கு வங்கம், தமிழ்நாட்டுல மகளிர் நலத்திட்டங்கள் நடக்குது. இந்த நேரடி மகளிர் உரிமை தொகை தர்றது இருக்கு. ஏதோ ஒரு பேர்கள்ல தர்றாங்க, மகளிருக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு, இளைஞர்களுக்குன்னு. கேரளால அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இல்லை. பாண்டிச்சேரி சின்ன மாநிலம். இதுல அசாம்ல பிஜேபி ஆட்சி செய்து, மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியும், தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும். மம்தா பானர்ஜி அவர்கள் மாநிலத்திலையுமே இந்த மகளிருக்கான திட்டம்ன்றது மிகப்பெரிய திட்டம். ஏறத்தாழ 1.5 கோடி பெண்களுக்கு பெரிய அளவுல பணம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல 1,31,00,000 பேருக்கு 2,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அசாம்ல தேர்தலுக்கு முன்பே அந்த மாநில புத்தாண்டை ஒட்டி 5,000 ரூபாய் கொடுக்குற ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த ஸ்கீமை மகளிர் உரிமை தொகை, பெண் கல்விக்கான ஒரு பிகு ஸ்கீம்னு ஒரு பேர்லையும் இன்னொரு பேர்லையும் கொடுக்க தொடங்கிட்டாங்க இப்பவே. ஸோ மாநில அரசினுடைய அதிகாரிகள்
திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள், குறிப்பாக முதலமைச்சர் அவருடைய டீம், முதலமைச்சர் அவர்கள் இதுல ஏதோ நடக்க போகுது, திடீரென்று மார்ச் மாதத்துல முதல் வாரத்துல தேர்தல் வருது, ஆன்கோயிங் ஸ்கீம் இது. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, என்ன தேர்தல் நடைமுறை விதிகள் வந்தாலும் புதிய அறிவிப்புகளுக்கு தான் தடை செய்வார்களே தவிர ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களை நிறுத்த மாட்டார்கள். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி இந்த பணம் வர வைக்கப்படுகிறது. 15 15 15ன்னு 10ஆம் தேதியில இருந்து. இந்த நாட்கள்ல நமக்கு மார்ச் முதல் வாரத்துல தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு திடீரென்று உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்து விட்டால், தேர்தல் நடக்கிற மாநிலத்துல இந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு பெரும் பின்னடைவாக ஆயிடும். ஏற்கனவே போயிட்டு இருக்கிற பணம் கூட, பெண்களுக்கு நம்ம அரசு கொடுத்துட்டு இருக்கிற பணம் கூட போகாமல் தடுத்துருவாங்க. ஆனா பயனாளிகளை பொறுத்தவரையில என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, சுப்ரீம் கோர்ட் நிறுத்திருச்சுன்னு சொல்லியோ அல்லது பிஜேபி சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாய போய் வழக்கறிஞர் வழக்கு தொடுத்தாருனோ பேசப்படாது. மாறாக அரசாங்கம் நிறுத்திருச்சு அப்படின்ற ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படும்ன்ற ஒரு அச்சம் திமுக தரப்புக்கு இருந்தது. இந்த பின்புலத்தில் மார்ச் மாதத்துல திடீரென்று அந்த உரிமை தொகையை நிறுத்தி விட்டால் என்ன செய்யறது? 3000 ரூபாயை நிறுத்திட்டாங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி வரும். அதை ஏன் நிறுத்தினாங்கன்னு நம்ம போய் விளக்குறதுக்குள்ள தேர்தலே முடிந்து விடும் அப்படின்றத சென்ஸ் பண்ணி இன்று அதிரடியாக காலை 6 மணியிலிருந்து 6:30 மணியிலிருந்து 3000 நீங்க நிறுத்தினா நாங்க 5000 நிறுத்த பார்க்க முயற்சி பண்ணீங்கன்னா நாங்க 5000 தருவோம் அப்படின்ற எண்ணத்துல முதலமைச்சர் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு பிஜேபி பல நேரங்களில் சொல்லுவாங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டில் இந்த தேர்தலுக்கான மாஸ்டர் ஸ்ட்ரோக் அண்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ன்றது இந்த 5000 ரூபாய் இன்னைக்கு அறிவிச்சது. முதலமைச்சர் சொன்னது ஒரு அரசியல்ல எவ்வளவு தூரம் நுட்பமாக நகர்வுகளை பார்க்கணும், ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஏன்னா மேற்கு வங்கத்துல 1.5 கோடி பேர் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் 1,30,00,000 பேர் பயனடைகிறாங்க. இந்த 2 மாநிலங்கள்லயும் இந்த பணம் கொடுக்கறத தேர்தல் ஆணையத்தின் வழியாகவோ உச்சநீதிமன்ற வழக்கின் வழியாகவோ நிறுத்திவிட்டால் அது பிஜேபிக்கு சாதகமாயிடும். ஆனா அசாம்ல ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாகவே கொடுக்க தொடங்கிட்டாங்க. இந்த பின்புலத்தில் அரசியலை நுட்பமாக கவனிக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய நகர்வு, வேற மாநிலங்கள்ல நடந்த நகர்வு, மகாராஷ்டிரா மாநிலத்துல திடீர்னு யாரும் எதிர்பார்க்காம மாநில தேர்தல் ஆணையமே இந்த பணத்தை நிறுத்துறாங்கன்ன உடனே ஒரு அரசியல் மதிநுட்பம் நிறைந்த ஒரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒன்று செய்ய பார்க்குறாங்க. பிஜேபி நடக்கிற மாநிலத்தில் பிஜேபியின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு தேர்தல் ஆணையமே, மாநில தேர்தல் ஆணையமே இப்படி பண்ணுதுன்னா வேற எதற்கோ திட்டமிடுகிறார்கள் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அதை பார்த்து இதை முறியடிச்சிருக்காங்க, ஒரு முந்தி கொண்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் முடக்க பார்த்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சட்ட சிக்கல் இல்லாமல் இது ஒரே நாள்ல இதற்கான நிதி வருவாயை திரட்டி வைத்திருந்து, ஏன்னா ஒரு பாலம் கட்டுறது அப்படின்னு சொன்னா 100 கோடியில பாலம் கட்டுறதுன்னா ஒரு நாள்ல கட்ட மாட்டாங்க, 2 ஆண்டுகள் கூட நடக்கும். தவணை முறையில தொகை உதவிக்கலாம். ஆனா டிபிடிக்கு கொடுக்கக்கூடிய நிதி அப்படின்றது இந்த நேரடி பண பரிவர்த்தனை, டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்றது ஒரே நிமிடத்தில் மொத்த பணமும் போயிடும். ஏன்னா அதுக்கான கால அவகாசம் இருக்காது. ஒரே நாள்ல அவ்வளவு பணம் இருக்கணும். 1,30,00,000 பேருக்கு 5000 ரூபாய் அப்படின்னா எவ்வளவுன்னு கணக்கு பாருங்க. அந்த தொகையை ஒரே நாள்ல பண்ண முடியும்னா அதற்கான நிதியை நிதித்துறையில சேகரித்து இதற்கென்று தனியாக எடுத்து வைத்து டக்குன்னு முடிச்சிருக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவில் ஒரே நாளில் மக்கள் நலத்திட்டம் ஒன்றுக்காக இவ்வளவு பெரிய தொகை கொடுக்கப்பட்டது அப்படின்றது இதுதான் முதல் முறை. ஒரே நாளில் 1,31,00,000 பேருக்கு 5000 ரூபாய் போயிருக்கிறதன் வழியாக தமிழ்நாட்டு நிதித்துறையின் வரலாற்றிலும் இது ஒரு முக்கியமானது. ஏன்னா நிதித்துறையினுடைய செயலாளர் உதயச்சந்திரன் நல்ல நிர்வாக அனுபவம் படைத்த ஒருவர். இதை கச்சிதமாக மகளிர் உரிமை தொகையில எந்த புகாரும் இல்லாமல் இந்த பயனாளிகளை தேர்வெடுக்கிறதுக்கான அந்த டிசைன், அதற்கான உத்திகளை வகுத்து திறம்பட செயல்படுத்தியவர். ஒரு திறமையான அதிகாரிகள், மதிநுட்பம் நிறைந்த முதலமைச்சர், தேர்தல் வியூகம் அறிந்த முன்னணி திமுக தலைவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய டீமே இதுல வேலை செஞ்சு இதை சாதிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கும். திமுக ஆட்சியின் மீதான ஒரு நன்மதிப்பை கூட்டுவதற்கு இது உதவும். குறிப்பா முதலமைச்சருடைய இமேஜ் அப்படின்றது இதன் வழியாக பெருகும். பொலிட்டிக்கலா திமுக அண்ட் திமுக கூட்டணிக்கு இந்த நொடியில் இது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. நன்றி. இணைப்பில் இந்த திட்டம் தொடர்பாக விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி திரு குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.